கும்பகோணத்திலிருந்து கணிதர் கார்த்திகேயன் பேசுகிறேன். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியை சரணம், சித்தராஜ சுவாமியை சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் குருவும் சனியும், குரு சனி இணைவு, குரு சனி சேர்க்கை, குரு சனி பார்வை, இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. அதே சமயம் பார்த்திங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு நமக்கு தெரிஞ்சு 9வது வீடு தனுசு, மகரம், கும்பம், மீனம், இது 4மே எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, குருவோட வீடு, சனியோட வீடு, அடுத்து சனியோட வீடு, அடுத்து குருவோட வீடு. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 12 கட்டத்தில் முதல் கட்டம் தன்னை, 2வது கட்டம் குடும்பம், 3வது கட்டம் தம்பி முயற்சி, 4வது கட்டம் தாய், 5வது கட்டம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள், 6வது கட்டம் நம்ம வாங்கியிருக்கிற கடன், நோய், வம்பு வழக்கு, 7வது கட்டம் துணைவி, 8வது கட்டம் ஆயுள். இதோட முடிஞ்சு போச்சு. கரெக்டாக நான் சொன்னது தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 9வது கட்டம், 10வது கட்டம், 11வது கட்டம், 12வது கட்டம், இந்த 4 கட்டத்துலேயும் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாததான் இருக்குது. நல்லா கவனிச்சிக்கோங்க. திருப்பியும் இந்த வீடியோ திருப்பி ஒரு தடவை பார்த்தா தான் புரியும். 9, 10, 11, 12 இந்த 4 வீடும் குருவோட வீடும் சனியோட வீடுமா இருக்குது. இந்த 4 வீட்லேயும் கிரகங்கள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த 4 வீட்லேயும் கிரகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இது சுத்த சன்னியாசி ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சன்னியாசி ஜாதகம்னா பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இது ஞானோதயத்தில் இருப்பார். எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் ஆச்சரியப்படாமல், எதை பற்றியும் கஷ்டப்படாமல் அப்படியே இருப்பார். ஒரு துர்க்கம் வந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, அதோட வெளிப்பாடு நிறையா இருக்காது. தனுசு வீட்டிலருந்து மீன வீட்டில் வரைக்கும் வர கிரகங்கள் நிறையா இருந்ததுன்னா எதுக்குமே ஒரு ஒரு பெரிய பிரபலமாக உருவாக்க மாட்டார். சந்தோஷம் வந்தாலும் ஆகான்னு சிரிக்க மாட்டார், துக்கம் வந்தாலும் உடைஞ்சி போக மாட்டார். சரி, அதனால தான் அந்த குரு சனி 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. எப்படி முக்கியமானவங்க? ஒருத்தருக்கு 9வது வீடு, அதாவது நம்ம யார் மூலமாக பிறந்தோம் அப்படிங்கிறது தந்தை மூலமாக பிறந்தோம். அதனால தான் 9வது வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு விதமான அமைப்பில் வச்சுருப்பாங்க போட்டிருக்கு. 9வது வீடு தனுசு வீடு. நீங்கள் யார் மூலம் பிறந்திருக்கீங்க? தந்தை மூலம் பிறந்திருக்கீங்க. அதனால் 9வது வீட்டுக்குடைய அதிபதி குருவாக போய் 9வது பாவகத்தை தந்தையார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறதையும் அந்த 9வது அதிபதியை பற்றி பேசுகிறதும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதுலேயே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, குரு சனி இணைவான வருஷம் பார்த்திங்கன்னா 1941 இருக்கும், ஒரு 80, 81 இருக்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வாக்கில் இருக்கும். இந்த குரு சனி இணைவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த குரு சனி நீசமாக போய் குருவோட இணைவார், செவ்வாய் வீட்டில் இருப்பார். இந்த அடுத்த காலகட்டத்தில் 80ல் பார்த்திங்கன்னா குரு சனி 2 பேரும் இணைஞ்சு எங்கே இருப்பாங்க? புதன் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் 60 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு சனி இணைஞ்சு தனுசு வீட்டிலே இருப்பாங்க. அப்போ குரு சனி இணைஞ்சு தனுசு வீட்டில் இருக்கிற ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக லைனில் இருக்காங்க. தனியாக ஒரு சத்சங்கம் நடத்தியோ இல்லை தனியாக ஒரு சமாஜ், ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட இதில் தனியாக ஒரு குருநாதராக இருக்காங்க. மற்ற இதில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எந்த வீட்டில் இருக்கிறவங்க? குரு நீசமாக போய் சனி 1941 இருக்கும். அதே சமயம் நீசமாக போயிட்டார் குரு, செவ்வாய் வீட்டில் இருக்கார். நீசமாக போயிட்டார் சனி, குரு செவ்வாய் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அந்தளவு கை கொடுக்காது. அதே மாதிரி புதன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குருவும் சனியும் சேர்ந்துருக்கும், ஆன்மீகம் கண்டிப்பாக கை கொடுக்கும், ஆனால் ஸ்பெஷலான லெவலாக இருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலையில் இருப்பாங்க. தனுசு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் போடுற ஸ்பெஷலு, அன்னதானம் போடுற அமைப்பு, அதே சமயம் ஒரு குருமாருக்கு ஒரு பெரிய தொண்டாட்டிக்கிட்டு பெரிய லெவலில் இருப்பாங்க. இப்போ இது என்ன சொல்லுது? 1970 பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி நீசமாக இருப்பார், குரு துலாமில் இருந்து பார்ப்பார். ஒரு சில காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுது? இவங்க எல்லாருமே ஆன்மீகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, ஆன்மீகம் தான் பிடிக்கும்.
ஏன் இதை வந்து நம்ம சொல்கிறோம்னா, சனி வந்து இங்கே வந்து கேது நட்சத்திரத்தில் இருப்பார். குரு, சனி, கேது. குரு, சனி, கேது இது 3 பேருமே சேர்ந்தா ஆன்மீகம் கண்டிப்பா அவங்களுக்கு வரும். இங்க தனுசு வீட்ல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரத்தில வந்து குருவோ, சனியோ மூல நட்சத்திரத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். கேது இணைஞ்சிச்சுன்னா, கேதுவோட நட்சத்திரத்திலயோ கேது இப்படி இருக்கிறது இந்த 2 வீட்ல தான் இருக்கும். சனி நீசமான வீட்லயும், அதே சமயம் வந்து 1960 இருக்கிற குருவோட வீட்லயும் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சம்மந்தம் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆன்மீகம் அவங்களுக்கு இயற்கையாவே வரும், நல்லாவும் வரும். இதத்தான் நம்ம வந்து சொல்றோம். குருவும், சனியும் சேர்ந்து இருந்துச்சு, குருவும், சனியும் பார்த்துருக்கு அப்படின்னா, ஆன்மீகம் நல்லா வரும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா நம்ம பார்த்து இருக்கிற விஷயங்கள். இத பத்தி மேலும் ஒவ்வொரு நாளும் விரிவா பார்ப்போம். சச்சிதானந்த சர்க்குருவே சரணம். கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியே சரணம். சித்தராஜுவே சுவாமியே சரணம். அனைவருக்கும் வணக்கம்.